Thursday மார்னிங் இன்னைக்கு ஹர்ஷோட ஸ்கூல்ல வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றாங்க. நான் ஆக்சுவலா இவனுக்கு காலையில இருந்து ரெடி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி கோல்டும் இருக்கு, காஃபும் இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்கூல்லயும் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கொடுத்து அனுப்பாதீங்க, வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அழகா நின்னு காமிச்சுக்கிறான். பட் ஆனா அந்த செயின் வந்து நான் வேற செயின் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டேன். அந்த மணி வந்து வேண்டாமா, அது குத்துது அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த சின்ன செயினை எடுத்து போட்டு விட்டுட்டேன் நானு. ஆக்சுவலா ஹர்ஷோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்க போட்டோ ஷூட் பண்ணோம். அதுல வந்து இந்த கிருஷ்ணரை ரீக்ரியேட் தான் பண்ணேன் நானு. பட் இப்பல போட்டிருக்க அந்த ஒட்டியானமும் உடம்புல பூனல் மாதிரி சைடா போடுறோம்ல, அந்த துண்டும் வந்து புதுசா போட்டது அவனுக்கு. மத்ததெல்லாம் இங்கே போயிட்டு பக்கத்துல இருக்க ஃபேன்சி ஸ்டோர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த மான்சூன் சீசன் வந்ததும் வந்துச்சு, எடுத்தோடனே ஹர்ஷக்கு கோல்டு வந்துருச்சு. அவனுக்கு ரன்னிங் ரோஸாவே இருக்கு, மாறு சளி வேற இருக்கு. கூட்டிட்டு போன ஹாஸ்பிட்டலுக்கு ஈவினிங் தான். இந்த மான்சூன் வந்தாவே எல்லா குழந்தைங்களுக்குமே இதோட ப்ராப்ளம் இருக்கு. இன்னும் இதுல இவங்களுக்கு கோல்டு ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே வாமிட் எடுப்பாங்க. சோ அந்த ரீசனுக்காகவே ஸ்டார்டிங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது. இவங்க ஸ்கூல்ல பாருங்களேன், சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல. எல்லா குழந்தைங்களும் அழகா இருந்தாங்க. ராதா எல்லாம் இன்னும் நல்லா இருந்தாங்க. அட் த சேம் டைம் எல்லாருமே லிட்டில் கிருஷ்ணாவா, எல்லாருமே கியூட்டா இருந்தாங்க இன்னைக்கு. எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குமா?